தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கிடைக்க போகின்ற ஏற்றங்கள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ ஏற்றமும் உண்டு, மாற்றமும் உண்டு, முன்னேற்றமும் உண்டுங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஹெட்டிங். தலைப்பே அதான், ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம். மூணுமே உங்களுடைய முயற்சிகள் மூலமாக கிடைக்க போகுது. முயற்சி பல எடுத்துட்டோமே, நிறைய முயற்சி எடுத்து பார்த்தாச்சு. எங்களை மாதிரி முயற்சி எடுத்து யாருமே கிடையாது. உங்கள் மனசை நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பல நபர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் தான் நீங்கள். ஒரு ஆசிரியர் எப்படி தன்னுடைய மாணவ செல்வங்கள் நல்லா இருக்கணும், சிறப்பாக வரணும், உயர்ந்த நிலைக்கு வரணும், நீ அந்த ஒரு வார்த்தை, நீ உயர்ந்த நிலைக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டா போதியா நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு எதிர்பார்க்காங்களோ, ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய மனசு எப்படி இருக்குன்னா, தான் கூட இருக்கவங்க தன்னுடைய செயல்பாடுகளை கற்றுக்கொண்ட நபர்கள், தன்னுடைய வேலையை கற்றுக்கொண்ட நபர்கள், தன்னுடைய தொழிலை கற்றுக்கொண்ட நபர்கள் உறுதியாக நல்லா இருக்கும்னு நினைப்பு தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாருக்குமே தொழிலை கற்றுக் கொடுத்துருப்பீங்க, வேலையை கற்றுக் கொடுத்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களை கற்றுக் கொடுத்தார் உங்களுக்கே பாடம் புகட்டணும்னு சொல்லி உங்களை எப்படி கஷ்டப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு லாக் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு டிப்ரெஷன் கொடுப்பாங்க, ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட தேவைக்கு மட்டும் உங்களை எவ்வளோ தூரம் கெஞ்சி கூத்தாடி, என்ன சொல்லுவோம், பழைய காலத்தை சொல்லுவோம்ல, கெஞ்சி கூத்தாடி எப்படியோ என்கிட்ட வந்து ஏமாற்றி என்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கற்றுட்டு போயிட்டான், கடைசியாக என்னவே அவன் வச்சு செய்கிறான், பலத்த கடை மார்பில் பாய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு நபர்களுமே ஒரு பாடத்தை திரும்ப கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன செய்யலாம், எப்படி பண்ணலாம், இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிலாம் நீங்கள் புலம்ப தேவையில்லை. உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே சரியாக போகும். எக்ஸாக்டாக சூப்பராக இருக்க போறீங்க, சிறப்பாக இருக்க போறீங்க. அதாவது நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்வேன், தனுசு ராசி அப்படின்னாலே இறைவனுடைய பரிபூர்ண ஆற்றலும் சக்தியும் பெற்றவர்கள் தான் தனுசு ராசிக்காரங்க. எங்கெங்க அப்படின்னு கேட்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை ஏமாத்தினவங்களா இருக்கட்டும், உங்களை கஷ்டப்படுத்தினவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் ஒரு 90% எண்டா பாயிண்ட்டுக்கு போயிட்டு 10% இறைவனுடைய அருள்நாள் நீங்கள் செய்யாத விஷயங்களையோ அல்லது குற்றங்களையோ உங்கள் மேலே பழி சுமத்திருந்தால் 10% கேப்பில் நீங்கள் இறைவனுடைய அருளால் வெளியே வந்துடும். எண்டா பாயிண்ட், இந்த லைஃப் கிடையாதுன்னு முடிவெடுப்பீங்க. அப்போ ஒரு வார்த்தை வரும், இந்த நாள் முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு ஒரு தெய்வத்துடைய அருள் குரல் உங்களுக்கு கேட்டிருக்கும். இதெல்லாம் ரியாலிட்டியாக உணர்ந்துருப்பீங்க. எனக்கு உண்மையிலே வைப்ரேஷன் அப்படியே உடம்பு ஊசுது, அப்படியே உடம்பு வைப்ரேஷன் ஆகுது. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத நல்ல விஷயங்கள் எண்டா பாயிண்டில் லெவலில் போயிட்டு ஹை பொசிஷன் டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு நபருடைய செயல்பாடு என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சு, நான் மறுபடியும் எனர்ஜியான பவரில் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய இறை அருள் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை. இது ரியாலிட்டி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தாய் தன்னுடைய பெற்றெடுத்த தாய் மேலே அளவு கடந்த அன்பு வைக்கிறது யாருன்னா நீங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ல, குருட்டுத்தனமான அன்பு சொல்லுவோம். அம்மா மேலே வைக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அளவு கடந்த அன்பு, எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன், நான் எங்கள் அம்மா தான் என் உயிர். அது வந்து தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மான்னு நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கூட நீங்கள் கீழே எவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரியாது. அம்மாவை உண்மையாக அளவு கடந்த பாசத்தில் நேசிக்கிற அத்தனை பேருமே கட்டாயமாக கமெண்ட்ஸ் கொடுத்துருவீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன். அதனால தான் தனுசு ராசியில் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. என்னடா அது அம்மா அம்மான்னு சொல்லிகிட்டே இருப்பா, கல்யாணம் முடிச்சுட்டு வந்து கூட அவங்க அம்மாவை நேசிப்பாங்க, நான் என்னங்க பண்ண முடியும்னு சில அன்பர்கள் வந்து என்னை கேட்டிருக்காங்க. நான் சொல்லுவேன், ஒரு அம்மா எந்த அளவுக்கு பாசத்தை காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கணவனாகிய நீங்கள் உங்கள் குடும்பம் அவங்களுக்கு பாசத்தை காட்டினா அவங்க ஏன் அம்மா அம்மான்னு போகிறாங்க? அம்மாவையும் பிடிக்கும், உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை நீங்கள் மாற்றுங்க அப்படி தான் நான் சொல்லிவிடுவேன். ரியாலிட்டியாக தான், ஓகேவா? அதே போல் தனுசு ராசி ஆண்களை கல்யாணம் முடித்த பெண்களும் வருத்தப்படுறாங்க. எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு போயிடறாரு, என் பேச்சை கேட்க மாட்டேங்காரு, இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கருத்துக்கள் வருது. ஸோ நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்கள் பெற்றெடுத்த தாயை நீங்கள் எந்தளவுக்கு மதிக்கிறீங்களோ அவங்களும் அவங்க அம்மாவை மதிக்கணும். அவங்களுக்கு அவங்க உயிர், அது தன்னுடைய இரத்தத்தை பாலாக்கி கொடுத்த தாய், அவங்க காட்ட தான் செய்வாங்க.
நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், உங்கள் மேலேயும் பாஸ் ஆகும். இதுதான் ரியாலிட்டி. அப்படி தான் இப்போ வரையும் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இதெல்லாம் உண்மை என்றால், நான் சொன்னது எக்ஸாக்டாக உங்களுக்கு நடந்தது என்றால், நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஏன்னா நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஆன்லைன் மூலமாக நேரடியாக ஜாதகம் பார்த்த தனுசு ராசி அன்பர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கும்போது தான் நம்ம கீழே நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோம், கீழே கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க நம்பிக்கையோடு சொல்கிறோம். இதுதான் உண்மை. ஏன் கமெண்ட்ஸ் கொடுக்க சொல்கிறோம், எதுக்காக கொடுக்க சொல்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு ஆள் ஒரு சக்தியை ஒரு நல்ல விஷயத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது அத்தனை பேருக்கும் கிடைக்கணுங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தி, பிரபஞ்சத்துடைய எதிர்பார்ப்பு. அப்போ உங்களுக்கு உணர்வுபூர்வமாக நான் சொன்ன விஷயம் நடந்திருக்குன்னா நீங்கள் அந்த லைக் பண்ணுறீங்க, அம்மாவை உயிராக நேசிக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களை சார்ந்து அனைவருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஐ லவ் யூ அம்மா, ஐ லவ் யூ அம்மான்னு கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ இது எதுக்காகனா எனர்ஜி ஆஃப் பவர், பிரபஞ்சத்துடைய சக்தியை ஈர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ அதே போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் இந்த 2026 வெற்றி அடைய போகுது. நிறைய விஷயங்களை சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். நிறைய குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய செயல்பாடுகள் உண்டு. நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் இந்த 2026 உள்ளூரில் இருப்பதை விட வெளியூர் வெளிநாடு பயணம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உள்ளூரில் சொந்த தொழில் செஞ்சுக்கிருக்கீங்கன்னா பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெளியூரில் வெளிநாட்டில் வேலை பார்க்க போகிறீங்கன்னா சூப்பர்னு சொல்லிடுவோம், உடனே கிளம்புங்க. இந்த 2026 போனீங்கன்னா வெற்றி உண்டு. வெளிநாட்டில் தான் இருக்கீங்கன்னா மிகப்பெரிய அமோகமான யோகம் உண்டு. ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும். இவனால் வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படுறீங்கன்னா இந்த வருடம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சி உண்டு. உங்களுக்கோ உங்களுடைய மூத்த சகோதரருக்கோ சகோதரிக்கோ இளைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கெட்டி மூலம் கொட்டப்போகிறது. டும் 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 சவுண்ட் கேட்கும். எனர்ஜி ஆஃப் வைப்ரேஷன் கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் கிடைக்க போகுது. புத்தம் புதிய ஆடைகள் வாங்க போகிறீங்க. பிடிச்சமான விஷயங்களை செய்ய போகிறீங்க. மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் இவ்வளோ நாள் செஞ்சுக்கிருந்தீங்களா, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிடிச்சமான விஷயங்களை செய்ய போகிறீங்க. கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. அதாவது வேண்டான்னு உங்களை விட்டு போன உறவு கூட உங்களை தேடி வந்து பேசுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அதே போல் நிம்மதியான தூக்கம் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. பாதுகாப்பாக செல்ல போகிறீங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாக போகுது. அம்மா நீங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா வீடை தேடி வந்து மறுபடியும் சேர போகிறீங்க. உங்களை வீட்டை விட்டு வெளியே போன உறவு உங்களை தேடி வந்து பேசும். இதெல்லாம் உங்களுக்கு உறுதியாக கிரகங்கள் கொடுக்க போகிறது. இப்போ இதெல்லாம் நன்மையான விஷயங்கள், இவ்வளோ விஷயங்கள் கிடைக்கும். நான் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எனக்கு என்ன விஷயத்தில் நான் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் சிக்கனமாக இருப்பதை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனம், காசு வருது சந்தோஷத்துக்காக செலவழிக்க, ஓகே இருக்கட்டும், சிக்கனமாக செலவழிங்க. யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் அள்ளி கொடுத்துடாதீங்க. சிக்கனங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய வேலையில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் கவனம் செலுத்தினா ப்ரமோஷன் கிடைக்கும். வேலையில் கவனம் செலுத்தலைன்னா ப்ரமோஷன் ஆகிடுவீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனமாக கொண்டு போனீங்கன்னா லைஃப் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் இந்த 2026 நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் 2026 என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படின்னா, சதுர்த்தி திதி நாளன்று உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகரை வழிபாடு செய்வது மூலமாக உங்கள் லைஃப் மிகப்பெரிய பிரகாசமாக இருக்கும். மறந்துடாதீங்க. சதுர்த்தி திதி எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் மனசார போய் வழிபாடு செய்யுங்க. 2 முறை, ஒரு மாதத்தில் 2 முறை சதுர்த்தி திதி வரும். கரெக்டாக பார்த்து வழிபாடு செஞ்சுட்டா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு மகுடம் சூட்டக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த 2026 இருக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த 2026 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள், நீங்கள் கவனம் என்ற விஷயங்களை பற்றி பார்த்துருக்கீங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-30% உங்கள் லைஃப்பில் கட்டாயமாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். இந்த 2026 உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன விஷயங்களையும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.
அதனுடைய செயல்பாடுகள்லாம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், அதை நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன வழிபாடு பண்ணணும், அதற்கான வழிபாடு மட்டும் போதுமா இல்லை பரிகாரங்கள் எடுத்துக்கொள்ளணுமா அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய கீழே உள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக என்னால் இறைவனுடைய அருளால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணுறோம்னா, உங்களுக்கு ஜாதகம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துடலாம். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்களுமே கட்டாயமாக பிரசனத்தின் அடிப்படையில், பிரசனத்தில் நிறைய பிரசனம் இருக்குது. அதாவது வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுக்கடுத்து ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அடுத்து கடிகார பிரசனங்கள் இருக்குது. ஸோ இந்த பிரசனம் இன்னும் பார்த்தீங்கன்னா அது பல வகையான செயல்பாடுகள் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் கூட உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம துல்லியமாக கணிக்கிட முடியும். அதே போல் வாஸ்துவில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சொல்லலாம். வாஸ்து வந்து ஒரு மனிதனுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பௌதிகம். ஸோ அந்த பௌதிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை, உங்களுடைய வீடு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வாஸ்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுனாலும் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணலாம், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நேரடியாக வாஸ்துவை தெளிவாக பார்த்து சொல்லலாம். இதை வந்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் கட்டாயமாக கூப்பிடுங்க. உங்களுடைய மேலான ஆதரவை எப்பொழுதும் நம்மளுடைய சேனலுக்கும் எனக்கும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியில்.